வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி திங்கக்கிழமை. பரபரன்னு இருப்பாங்க எல்லாம் இல்லையா? காலையில் ஸ்கூல் போகிற பசங்க ஸ்கூல் கிளம்புறாங்க. அவங்க கிளம்புறது டென்ஷன் இருக்கோ இல்லையோ, அவங்கள கிளப்புற அம்மாலாம் சமையல் ரூமில் பிஸியாக இருப்பாங்க. அப்பா வேலைக்கு போகிறதுக்கு கிளம்புறதுக்கு அவர் பிஸியாக இருப்பார். தாத்தா பாட்டி வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. தாத்தா பாட்டி நிலைமை நாங்கள் இருக்கோம். இன்னும் என்னுடைய பேரன் வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சு தான் இருக்கும். என்னுடைய பேரனை ஸ்கூல் கூட்டணும் போது எனக்கு அது ஒரு சந்தோஷம் தானே. ஒரு காலகட்டத்திற்கேற்ப ஒன்று மாறினே இருக்கும். நான் ஸ்கூல் போனேன், என் பையன் ஸ்கூல் போனான், இப்போ என் பேரன் ஸ்கூல் போகிறான். அதே ஒரு சந்தோஷமான விஷயங்கள். நான் அம்மா அப்பா ஆனதோட நான் அப்பா ஆனதோட நான் தாத்தா ஆனது பயங்கர சந்தோஷம். எனக்கு பயங்கர சந்தோஷம். அது உண்மைதான். அது தாத்தாவாக இருக்கிறவங்க மட்டும் அந்த ஃபீல்டு இருக்கும். ஓகேவா? ரைட். இன்றைக்கி வந்து இது பாருங்கள், இந்த ஐட்டமெல்லாம் இந்த எல்லா ஐட்டமும் இன்றைக்கி நான் திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கு. நேற்று மேக்ஸிமம் அமிச்சாச்சு கொரியரில். எங்கன்னா இந்த தருமபுரி, சேலம், காட்பாடி, திருப்பத்தூர், நாகர்கோவில் அங்கெல்லாம் கொரியர் பண்ணியாச்சு. இந்த பருப்பு பொடி, எள்ளு பொடி, கொள்ளு பொடி, முருங்கை இலை பொடி, புளியோதரை பொடி, கல்யாண வீட்டு ரசம், நெய் பாட்டிலு, பசு நெய், அந்த மாதிரி எல்லாமே, முருங்கை இலை பொடி. இது பாருங்கள், கோலம் 1/2 கிலோ. இந்த மாதிரி கேட்குறவங்க எல்லாருக்கும் அமிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் இன்றைக்கி சென்னையில் கொரியர் பண்ணால் நினச்சேன். சென்னையில் கொரியர் பண்ணால் இன்றைக்கி அமிச்சா நாளைக்கு கிடைக்கணும். ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஊரில் இருக்கணும் கரெக்டாக போயிடுது. என்ன பண்ணலான்னு பார்த்தேன் நான். சரி, ஓகே அம்மா நானே கொண்டு போய் சில நேரில் கொடுத்துடுறது. இப்போ கிளம்பிடுவேன். இப்போ இந்த பக்கம் போகிறேன். இன்றைக்கி தாம்பரம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, இந்த கிழக்கு தாம்பரம், சேலையூர், இங்கெல்லாம் இதெல்லாம் டெலிவரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து முருங்கை இலை பொடி, நெய் பாட்டில் இதெல்லாம் திரும்ப கொடுத்துருவேன். போதும், கொஞ்சம் லேட் ஆகுது. சரி, நான் வீட்டில் வெட்டியாக தானே இருக்கிறேன். தம்பி குளிப்பாடிட்டு நல்லா பண்ணிவிட்டு திரும்பி கொடுத்துட்டு வந்துடுவேன். கொஞ்சம் பல்க் ஆர்டராக இருக்குது. அதெல்லாம் ஒரு 1000 ரூபா வாங்குறவங்க நான் திரும்பி கொடுத்துருவேன். 500 வாங்கினாலும் 200, 100 இருந்தாலும் 100 கிராம் இருந்தாலும் திரும்பி கொடுத்துறது மேக்ஸிமம். ஓகேங்களா? அதில் என்னன்னா சப்ஸ்கிரைபரை பார்க்குறது ஒரு சந்தோஷம் தான். அவங்க நம்மளை பார்ப்பாங்க, நம்மளும் அவங்கள பார்ப்போம். ஒரு பெரிய சினிமா நடிகரை பார்க்க முடியுமோ இல்லையோ, நம்மளை மாதிரி சாதாரண ஒரு மக்களை பார்க்குறதுல அவங்க ரொம்ப சந்தோஷம். நான் சொல்கிறேன், வேலை சொல்லுங்கள். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்காதவங்க ஒரு தடவை வாங்கி பாருங்கள். எங்ககிட்ட குழம்பு தூள், சாம்பார் தூள், ரசத்தூள், முருங்கை பொடி, கருவேப்பிலை பொடி, அதுவும் இல்லாமல் புதுசாக கோங்கரா, நம்மக்கிட்ட வந்து கோங்கரா துவையல் வந்திருக்கு. கோங்கரா துவையல் ஏற்கனவே வந்து வத்த குழம்பு, அப்புறம் வந்து பிரண்டை தொக்கு, தக்காளி, ஊறுகாய், மாங்காய்லாம் இருக்குது இல்லையா? அது இல்லாமல் லேட்டஸ்ட்டாக நேற்று நான் பிரண்டை தொக்கு வாங்கினேன். நான் சாப்பாடில் பேசி சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ஆதரவு தெரிவித்த அனைத்து நல்லவங்களுக்கும் கோடானு கூடி நன்றிகள். தேங்க்யூ. அதெல்லாம் டம்மு மேலே வரைக்கும் கேட்குது, அச்சுன்னு இருக்குது. பக்கத்தில் வாழும்போது உன்னருமை தெரியல, பக்கத்தில் தன்னந்தனி படகு போல. ஏய், போதும் காலையில் டங்கு தட்டுற மேலே வரைக்கும் கேட்குதுன்றது. அப்படி திரும்ப அப்படியே சீரியஸ் லைட்டாக சரி, கொஞ்சம் வாய்ஸ் கம்மி பண்ணி. ஹே, கூலி விடுதுரா. யார் நீ? என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சியவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா, கொஞ்சி வரும் பேரழகை அந்தி மஞ்சள் முறத்தவளை என் நெஞ்சு கீழே போடுறதுக்கா டமால் ஊந்துருவேன். நான் ஊந்தா உனக்கு சந்தோஷமா? ஏன் நான் உங்ககிட்டே உட்காந்துருப்பேன். ஆடாப்பா, என் காலை உடஞ்சி உங்ககிட்ட உட்கார சொல்றியா? பெற்றுங்களா? இவனு பக்கத்துலேயே உட்காந்துருக்கணும். சரி, ஒரு நல்ல ஒரு பொண்ணாக பார்த்துடலாமா? சரி, போதும் பார்த்துருவோம். வாசூரி, தலைகணி தூக்கிட்டா தலைகண்ணை ஓரத்தில் வச்சுருக்கேன் கரெக்டாக. என்ன பாயை மட்டும் வயலில் போடாது சூரி, தடிக்கு வந்துடும். அங்கே வை, நான் வந்து பாயை எடுத்துக்கிறேன். தடுக்குனா அவ்வளோதான். என்ன ஜாலி? நான் காலி பரவாயில்ல.
சுத்தண்ணி வைக்கவா? சுத்தண்ணி வைக்கவா? கடை போட்டு தட்டேன். என்ன வேணும்? எதனா வாங்கி வரணுமா? என்ன வேணும்? அப்புறம் என்ன? வீல் சிப்ஸ் எத்தனை பாக்கெட் வேணும்? 10 பாக்கெட்டா? சரி வாங்கி வரேன். அது வந்து டெய்லி எப்போ சாப்பிடுவ நீ? வாரத்துக்கு ஒன்று. சரி டெய்லி ஒன்று. ஒரு வாரம் வருமா? மதியம் சாப்பாடு அதான் ஒன்று கொடு. சரி வா, தண்ணி வச்சு சுடு தண்ணி வச்சிரு. வணக்கம் சொல்லல யாருக்குமே, எல்லாம் கோச்சிட்டு இருக்க போகிறாங்க. ஆரம்பிச்சிட்டானா? நீ சொல்லு. ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் டீ காப்பி. போதும் நான் கடைக்கு போயிருந்து பேசுகிறேன், டைம் ஆகுது. நீ லென்த்தாக பேசுவேன், நீ பெரிய வீடியோ போட்டலாம் இன்னைக்கு. என்ன ரைட்? ஓகே பாலுக்கும் போயிட்டு வந்தாச்சு, மாவு வாங்கி வந்தாச்சு, எல்லாம் வாங்கி வந்துட்டேன். பாத்ரூம் போக ரெடி கிடக்குறான். சோகமெதும் சுமையே இல்லை, சுகங்கள் கூட சுமையே இல்லை, ஆதரவை தந்தால் கூட அறிந்து நெஞ்சம் அறிந்தார் இல்லை, வந்ததுண்டு போனதுண்டு உன் கணக்கில் ரெண்டும் உண்டு, வரவும் உண்டு செலவும் உண்டு உன் கணக்கில் வரவே. சூரிய ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? பாத்ரூம் போகாம டான்ஸ் திமுரு தானே? நான் அப்போ தண்ணி ஊற்றிட்டேன், பாத்ரூம் போனாலும் டான்ஸ் ஆடணும். முடி வளர்ந்துச்சு எனக்கு. இப்போ பாருங்க சூர்யா என் கண்ணை வரும், கண்ணை பாருங்கண்ணா. என் கண்ணை பார்க்க மாட்டான். நான் என் கண்ணை பார்த்தேன் நல்ல பையன், குனிஞ்சா கெட்ட பையன். சூரிய அழுவான் பாருங்க. எனக்கு தொண்டை கட்சின்னு அழுவான். சரி சரியாயிடுச்சு, தொண்டை சரியாயிடுச்சு. பாத்ரூம் போ. இந்த பாருங்க இப்போ படுத்துட்டுருக்கான் இல்லையா, இதே பொசிஷனில் தான் படுப்பான். என்ன அவன் நைட்டெல்லாம் இந்த இடம் ஃபுல்லாக பெண்ட் ஆகிட்டு காலைல எந்திரிக்க ரொம்ப கஷ்டப்படுவான். சப்போர்ட் இல்லாமல் உட்காந்துருக்கா, அது வேறு வலிக்கும். இந்த சப்போர்ட் வச்சுக்கோ, இந்த ஸ்டூல் வந்து சப்போர்ட் இருக்கணும், இல்லாட்டி அவன் இந்த நைட்டெல்லாம் இந்த மாதிரிலாம் உட்காடுறாங்க. அவன் நேற்று நைட் 2 மணி உட்காந்துருந்தான். நான் படுறா கேமராவில் சொன்னால் ஞாபகம் இருக்கேன். இந்த கேமராவில் பார்த்துன்னு இருப்பேன் நான் அவனை என்ன பண்ணுறான்ட்டு. ஏய் கொண்டுடுவேன் கேமரா ஆஃப் பண்ணான். நான் கேமரா கத்தனை ஞாபகம் இருக்கா உனக்கு? நேற்று நைட் 2 மணிக்கு என்னது கேமரா ஆஃப் பண்ணக்கூடாது. கண்ணை பாருங்க தண்ணி வருது. ஏய் தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியில் மான் போல வந்தவனி யாரடித்தாரோ. போதும் சூப்பர் ஆக்டிங். உங்கள் ஆக்டிங் நடிப்பு நல்லா இருக்கான்னு கேள்வி உங்களை. வீட்டுக்கு வந்து வண்டி நொக்கபாலி என்னடா பாத்ரூம் டேட் நான் இன்னைக்கு சரி பாத்ரூம் போ சொல்லி போ. டைம் ஆயிடுச்சு போ. அடாத. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட் ஓகே. டிஃபன் பண்ணிட்டீங்களா? மணி 11 கிட்ட ஆகுது. இப்போ டெலிவரி நான் கிளம்ப போகிறேன். தாம்பரம் ஊரை பக்கம் சைடு போகிறேன். சரி சாப்பிட்ற தம்பி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். நம்ம வீட்டில் தோசை தொட்டுக்கிறதுக்கு பிரச்சனையே கிடையாது. மாய் கோங்கரா கொஞ்சம் வெயி, அப்புறம் பிரண்டை கொஞ்சம் வெயி, பொடி கொஞ்சம் வெயி. 2 தோசைக்கு 3 தொட்டுக்கிறது. ஆக்சுவலாக வந்து கோங்கரா நேற்று நைட் நான் வந்து தயிர் சாதம் சாப்பிட்டேன், அதாவது கோங்கரா தொட்டு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. வாங்காதவங்க ஒருத்தர் வாங்கி பாருங்கள் கோங்கரா. அதே மாதிரி வந்து பிரண்டை ஆஷிஷுவல் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, நல்லா இருக்கு. கோங்கரா தான் நான் சொன்னேன், பிரண்டை ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். கோங்கரா நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். வாங்க, இப்படி பிடிக்கிறதுன்னு தெரில. நம்மளும் வரப்போ தான் தோசை இந்த மாதிரி ஒரு சில தோசை போடுவோம். 2 தோசை தான் இன்றைக்கி. வந்து நம்ம வீட்டில் தோசை, இட்லி பொடி, பருப்பு இட்லி பொடி, நல்லெண்ணெய், கோங்கரா, பிரண்டை. 2 தோசைக்கு 3 ஐட்டம்.
நம்ம கிட்ட எல்லாமே இருக்காங்க. பேக் ஆகி பாருங்க. இப்போ டெலிவரி கோர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யாராருக்கு என்ன இங்கே தெரிஞ்சுங்களேன், தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் இதை சாப்பிட்டு 2 தடவை சாப்பிட்டு கிளம்பிடுவேன். மதியானம் வரத்துக்கு லேட் ஆகும். ரொம்ப தொலைவு, ஊரை பக்கம் தாண்டி போனோம். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள். ஆக்சுவலாக பிரண்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதோட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கோங்கரா. கோங்கரானா ஆந்திராவில் கோங்கரா இதில் இல்லாமல் இருக்காது. எல்லா ஹோட்டல்லையும் கோங்கரா வச்சுருப்பாங்க. திருப்பதியில் எந்த ஹோட்டலில் போனாலும் கோங்கரா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது மலச்சிக்கலுக்கு நல்லது. அது ஒன்று டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு தோசை, கோங்கரா, பிரண்டை, பூண்டு இட்லி கூட நார்மல் இட்லி கிடையாது. கோங்கரா தொக்கு தான். சரி, ஓகே, தேங்க்யூ. நான் சாப்பிட்டு கிளம்புறேன். நீங்கள் சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ. வாங்காதான் ஒரு தடவை வாங்கிப்பாங்க. தேங்க்யூ. என்ன பண்ணுறேன்? சரி, வரேன். பொருள் டெலிவரி கிளம்பிட்டேன். முன்னாடி முருகா எல்லாம் பாருங்கள், புதுசாக மாட்டி வச்சுருக்கேன். 1 தாம்பரம், 1 ஊரப்பாக்கம், இது ஊரப்பாக்கம், இது ஊரப்பாக்கம். வண்டியில் ஒன்று இருக்கா, துரைப்பாக்கம். கொடுத்துட்டு வரணும். சொல்லிட்டு போயிடலாம் இவங்ககிட்ட. நம்ம முருகா வரக்கு எப்படி இருந்தாலும் மணி இன்னும் பாத்ரூமில் தான் சூரிய சாப்பிட லேட் ஆகிடுச்சு. 12 கிட்ட ஆகிடுச்சு. நான் வரது 4 ஆகிடுன்னு நினைக்கிறேன். போய்ட்டு வந்துட்டேன். எங்கே போகிறேன் நான்? சார் போஸ்ட். போய்ட்டு வந்துட்டேன். வந்து நோட்டு பார்க்குறேன். நோட்டு எழுதி தரேன். என்ன சாப்பிட்டு ரேடியோ கேட்பியா, டிவி பார்ப்பியா? படிக்கணுமா? சரி, படிச்சு என்ன ஆக போகிறேன்? சரி, ஆகும். போய்ட்டு வந்துட்டேன். பாய். நேராக தாம்பரம் ஊரை பக்கம் கிளம்ப வேண்டியதான். போகலாம். ஓகே, தாம்பரம் வந்தாச்சு. தாம்பரம் உள்ள அப்படியே வந்துனே இருந்தேன். ஜிலோன்னு இருக்குது. அது தாம்பரம் தான். இது சரிங்க. ஃபோன் கொடுத்து வந்துடலாம். ஒரு பார்சல் இருக்குது. பிரண்டை தொக்கு, பூண்டு இட்லி பொடி என்னென்னமோ இருக்குது. கொடுத்துடலாம். ஓகே, இப்போ ஊரை பார்க்க போகிறேன். இங்கே டெலிவரி முடிஞ்சிச்சு. ஊரை பார்க்க போனோம். இப்போது டெலிவரிக்கு ஒரு பிரதர் நான் டெலிவரி கொடுத்தேன். அவர் சொன்ன கதையெல்லாம் கேட்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அவர்கிட்ட பர்மிஷன் இல்லாமல் இப்போ நல்லா இருந்தவர் நடக்க முடியாமல் இருக்காரு. இப்போ அவர் சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவரோட பர்மிஷன் கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஸ்பாட்டு வந்துட்டேன். ஒருத்தரை கூட காணும். காலியாக இருக்குது. இது ஆதனூர் இடத்துல இருக்கேன். நாய்ங்க தான் நிறைய இருக்குது. நம்மளை பார்த்துட்டு இருக்கு இந்த நாய். ஆதனூர் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். 2வது கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இன்னொன்று ஊரப்பாக்கம் இங்கே தான் இருக்குது. ஒரு லொக்கேஷன் சுற்றி காமிக்குது. ஆனால் ஏற்கனவே நான் வந்திருக்கேன். அதை போய் பார்க்குறேன். இருக்கேன். ஓகே, இங்கே ஒரு பிரதரை கொடுத்துட்டேன். நிறைய வாங்கியிருந்தார். கிட்டத்தட்ட நிறைய வாங்கியிருந்தார். 2000 கிட்ட வாங்கியிருந்தார். ஸோ எடுத்து கொடுத்துட்டேன். அவர் சந்தோஷமாக வாங்கி போயிட்டார். இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எங்கன்னா ஓகே, தாம்பரம் முடிஞ்சுது, ஊரப்பாக்கம் முடிஞ்சுது, ஆதரவு முடிஞ்சுது. இப்போ துரைப்பாக்கம். இங்கேருந்து துரைப்பாக்கம் கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர் காமிக்குது. இது கொஞ்சம் நிறைய தான் இருக்குது திங்ஸு. ஒரு பிரதர் பழனின்ற பிரதர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓகே, அது கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. சாயங்காலம் சாலிகிராமம் போனோம், கிண்டி போனோம். கரெக்டாக இருக்கும். போகலாம் வாங்க. எப்பா இன்றைக்கி பார்த்து செம வெயில். முடிச்சிட்டேன். எல்லா டெலிவரி முடிச்சிட்டேன். துரைப்பாக்கம் மட்டும்தான் இருக்குது. வர வழியில் புதுப்பாக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இதுதான் இந்த ஆஞ்சநேயர் கோயில். சூப்பராக இருக்கும். இங்கே வராத ஒருத்தர் வந்து பாருங்கள். கேளம்பாக்கம் கிட்ட புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயில் போட்டால் வரும். பேசோட தெம்பில் செம வெயில். ஒரே ஒரு டெலிவரி துரைப்பாக்கம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அந்த ஆஞ்சநேயர் கோயில் மலை மேலே இருக்கும். ஆஞ்சநேயர் போகிற வழி இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் போனாங்கன்னா அப்படியே மலை மேலே ஏறிடலாம். ஓகே, ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் துரைப்பாக்கத்துக்கு போனோம். இந்த இடம் காலியாக இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க. அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு பார்த்தேன். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து கிளம்பிடுவேன் நான். காலியாக இருக்கு பாருங்கள். சப்பா முருகா. இது கோயில் மலை மேலே போகிற வழி. இப்போ கோயில் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. காலைல 5 மணிலேருந்து 12 மணி இருக்கும். சாயங்காலம் 3:30 நைட்டு 8 மணி திறந்துருக்கும். இது செம்ம தொலைவுங்க. துரைப்பாக்கம் இந்த ஹோட்டலான டெலிவரி ரொம்ப தொலைவு. பையா சாப்பிட்டாச்சா? பழனி கொடுத்துறீங்களா? நைட்டு வருவார்.
நைட் வந்து வாங்கி கொடுத்துறியா? ஸோ டெல்லி கொடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து கிண்டி ஒரு டெல்லி இருக்குது. கிண்டி கொடுத்தா வேலை முடியுது. கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் ரவுண்டு இங்கேருந்து கிண்டி போகணும். கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்தாச்சு. இங்கே ஒரு இடத்துல டெலிவரி என்னென்ன பார்க்கலாமா? தொக்கு, பிரண்டை தொக்கு, இதுவும் பிரண்டை தொக்கு. இது வந்து பீர்க்கங்காய் துவையல், எண்ணெய் கத்திரிக்காய், உருண்டை குழம்பு, பீர்க்கங்காய் துவையல். இங்கே ஒரு இடத்துல டெலிவரி. இங்கே ஒரு கம்பெனி இருக்குது அவங்க கொடுக்குறதுக்கு. இங்கே ஒரு கம்பெனியில். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ஆர்வம் சார் இருக்காரா? நான் இல்லை கொடுத்துருங்க. அப்படியா? அதில் சரி, ஓகே, நான் கொடுத்துறேன். இருக்கா? ஆர்வம் கொடுங்க. பீர்க்கங்காய் துவையல், உருண்டை குழம்பு. அது பிரதர் கேட்டார், அதுவும் அவர் கூட ஸ்பெஷலாக பண்ணி தந்தோம். இங்கே ஒரு கம்பெனிக்கு காலையிலேருந்து கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் சுற்றிட்டேன். இது ஒரு கிண்டி எஸ்டேட். இதோட முடிஞ்சது சாலிகிராமம் போனோம். ரொம்ப டயர்டாகிடுச்சு. சப்பாடி. ஓகே, வீட்டில் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினா போதும். கிளம்புற அவசரத்தில் வாட்ச் கூட போட மாட்டேன். மணி இப்போ 4:45 5 இருக்கும். ஒரு 1 ஹவர் தூங்கினா நம்ம ரிலாக்ஸ் ஆகும். தலையை வலிக்கும். ஃபினிஷ். ஸோ சென்னையில் கடகடன்னு கொடுத்ததால் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். கொரியர் அமிச்சா நாளைக்கு போவோம், நாளைக்கு போவோம், டமால் டிமல் தூக்கி போடுவாங்க சென்னையில். ஓகே, தேங்க்யூ. கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே, காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் ஃபுல் சார்ஜ் செய்யணும். எப்போ பார் இது ஒட்டலேன்னு வாங்கி கத்தாது. இது நான் முல்ல தானே பேசுகிறேன். எப்போ பார்த்தாலும் இது இங்கே கத்தாது. சரி சரி, நான் பண்ணுவோம். கத்தாது. நான் முள்ளமாக தானே கேட்குறேன். கரண்டில் கை வைக்காதன்னு. ஒழுங்காக உட்காரு. யூனிட் ஒழுங்காக வை. ஏடாகுடமாக இருக்கு. இப்போ தான் டெலிவரி முடிச்சுட்டு மணி 5 ஆகுது. இங்கே பாருங்கள், மணி 5:10. மத்தியானம் ஒரு 12 மணிக்கு கிளம்புனேன். சராலாம் கிட்டத்தட்ட 130 140 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்துட்டேன். கூப்பிட்றாங்க பாரு, சண்டை போடுறான் என்கிட்ட. பத்தியா, பக்கத்து வீட்டில் கேட்குறேன் ஏன் கத்துறேன்ட்டு. மொல்லமாக பேசணும். நீ அந்த கரண்ட்டில் கை வைக்காதுன்னு கத்தாதுரா. ஏன் கோவம் வருது உனக்கு? நான் அமைதியாக போய் இது தூக்கி அடிக்க போகிறேன். அதெல்லாம் அவன் தூக்கி அடிப்பான். வேணாம். சரி வேணாம் கோவப்படாத. சரி. இப்போ சாயங்காலம் எத்தனை மணிக்கு கந்த சஷ்டி கவசம் பேச்ச மாற்றணும்? கந்த சஷ்டி கவசம் எத்தனை மணிக்கு? ஃபுல் சார்ஜ் ஆகட்டும். சார்ஜ் வரும் பாருங்க. ஃபுல்லாக சார்ஜ் ஆகுது. இப்போ சூரிய எங்கே பார், ஒரு வாட்டி போட்டால் 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கணும். புரியுதா? இப்போ மணின்னா 5:10 6:10 7:10 எடுக்கணும். என்ன 7 மணிக்கு எடுக்கிறியா? நடுவில் எடுக்கக்கூடாது. ஓகே சொல்லு. அதே ஏன் கத்துற? பக்கத்தில் கேட்குறான் பாரு, ஏன் சூரிய கத்துறான்ட்டு. பகில்லுன்னு அவன் கத்துறது எனக்கு. கவலைப்படாதே சகோதரா, மாறி காத்து கத்தாத. சார்ஜ் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறியா? ஓகே சார், டன். நான் பொறுமையாக பேசுகிறேன். சூரியன்ட்டு எப்படி கத்துறான் பாருங்க. பக்கத்துல ஏன் சூரிய கத்துறான்ட்டு. ஏன் உலோகம் வருது உனக்கு? தட்டு கழுவணுமா? எனக்கு கரண்ட்டை கேட்க தான் பக்குன்னு அடி மாறலாம் வலிக்குது. சரி, ஓகே, நான் வந்து தூக்கிட்டு விட்டேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. நோட்டு எழுதவா? சரி கொடு. ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நோட்டு எழுதி வந்து தூங்க. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை.
பண்ணிட்டு இருக்க? பாட்டி டிவி பார்க்க மாட்டியா? என்ன பண்ணுவேன்? கையில் அப்புறம் பார்ப்பியா? சரி ஓகே, நான் வெளியே போகிறேன். இங்கே பார், 2 டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறேன். சாம்பார் தூள், குழம்பு தூள் அது கொடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே அண்ணி உனக்கு தோசைனா இட்லினா தருவாங்க. சாப்பிட்டு பாய் போட்டுறாங்க, வந்துடுறேன். என்ன யார் ஊட்டுவாங்க? ஆ பவானி. ஏய் ஆ பவானி. நான் வந்து பாட்டில் தூக்கி மூஞ்சிலே அடிப்பேன். திமுரு ரோமம். சரி யூரின் பேக். பவானி. யூரின் பேக் ஒழுங்காக வை. இந்த மாதிரி வைக்காது, மடிச்சு வைக்காது. யூரின் போய் லாக் ஆகிடும். நேராக வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. யூரின் ஃப்ரீயாக போகணும். ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு, சூரிக்கு யூரின் பேக் இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறது அதுக்கு? வயிறு என்ன என்ன ஆகும்? என்ன அப்புறம் வலி வந்துடும். அப்புறம் என்ன ஆகும்? ஸோ அந்த யூரின் பேக் சூரிக்கு இருக்கணும். அதாவது ஒரு மந்திரவாதி கதை தெரியுமா? 7 கடல் தாண்டி ஒரு மரத்தில், ஒரு மர பொந்தில் புறாவோட உயிரில் மந்திரவாதி உயிர் இருக்குன்னாங்க. அதே மாதிரி சூரியோட உயிர் இந்த ஆட்சியர் வாள், சூரிய இருக்கிறது ஜெயஹனுமான். சூரியோட உயிர் அதில் தான் இருக்குது. இப்படின்னு சில பிறப்புக்கள். கடவுளுக்கு கண்ணு இருக்கா இல்லை தெரியல, சாமி கும்பிட்றேன். சரி படி நான் போய்ட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறது, நம்ம வாங்கினதை வரோம் அந்த மாதிரி. நீ இப்போ நல்லா நடக்கா என் கூட டான்ஸ் ஆட வரமாட்டேன்? எப்படி ஆடும் டான்ஸு? டண்ட நக்கா நக்கா நக்கா. சரி சரி சரி, ஜாலியாக இருக்கு. படி. உனக்கு வாய்த்த அண்ணனும் அண்ணியும் அடிமைகள். உனக்கு என்னப்பா? அட சரி, ஏன் போட்டுருக்கேன். என்ன வாழ்க்கை? நானே சரி போய்ட்டு வந்துட்டேன். சரி படி நீ படி. கொடுத்துருங்க 2 தான். சரி பாரு. என்னத்தை நான் சொல்கிறது? என்ன பெத்த தாயே என்ன ஏது. கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். டெலிவரி முடிச்சுட்டு என்ன பண்ணுற? உலகமே தனி உலகம். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் என்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். நான் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா அம்மம்மா. யார் அண்ணன் யார் தம்பி? யார் அண்ணன்? நீ அண்ணனா நான் அண்ணனா? நான் அண்ணனா தம்பியா? என்னாச்சு குரல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு? நீ கத்தன இல்லை, கத்தனா குரல் பாபுன்னு சொல்லு. பெத்தியா குரல் போச்சு. கத்தாத, கத்தனா குரல் போயிடும். எனக்கு தான் கத்தி குரல் போச்சு. அழலாம் பாருங்க. கண்ணை தண்ணி ஊற்று பாருங்க. கண்ணை தண்ணி ஊற்று. காலமீது கண். நைட்டு இன்னைக்கு நான் கேமரா பார்த்துட்டே இருப்பேன். கரெக்டாக தூங்கணும். 11-12 தூங்கணும். 2 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்குது. கொட்டை ஆந்த மாதிரி. ஆனால் ஆந்த மாதிரி ஆகிட்டேன் திடீர்னுட்டு. உனக்கு என்னப்பா? நைட்டு 12-1 மணிக்கு பார்ப்பேன். பகல்லாம் தூங்குவேன். ஆந்த மாதிரி பார்க்க. என்ன நடக்க மாட்டேன்? ஆடுகளை மாறிச்சா? நான் என்ன நடந்து தெரியல. ஆடுகளம் யாருது? அர்ஜுனா? சத்தியமா எனக்கு தெரியல. நான் நாடகம் பார்க்கறது இல்லை. உனக்கு என்னப்பா? வீட்டில் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருப்பேன். நான் டெலிவரி கொடுக்க போயிட்டேன். கரெக்டாக சுற்றி வந்தேன். நீ ராஜா மாதிரி உட்காந்துட்டு இருக்க. இல்லை, நான் எங்கே பார்க்க முடியும்? நான் தான் சுற்றின்னு இருக்கேன். எங்கேருந்து பார்க்கறது சொல்லு? சுற்றணும், உன்னை பார்க்கணும், யூரின் பேக்கை பார்க்கணும், கீழே கழுவணும், குளிப்பாட்டணும். கரெக்டாக இருக்கும். நான் நாய் தான். ஆமாம். சரி, குட் நைட். நாய் குடும்பமா? யாரு நானா? சாப்பிட்டியா? சரி சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டேன்? யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? அண்ணி.
நீ சொல்லிட்ட நீ சொல்லிட்ட சொல்லு. பவானி சரி பவானி. சரி ஓகே குட் நைட்.